உத்தமபாளையம் அருகே அம்மா உணவகத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக வழங்கப்பட்டு வந்த தோசை திடீரென நிறுத்தப்பட்டதால் வருத்தமடைந்துள்ள உணவு பிரியர்கள் மீண்டும் தோசை வழங்க நியூஸ் தமிழ் மூலமாக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் சத்யராஜ் இணைந்திருக்கிறார். சத்யராஜ், அந்த மெனுவில் எதனால தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது? மக்கள் என்ன சொல்றாங்க? அங்க நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருந்தது? முழுமையான விவரம். கௌதமி, தேனி மாவட்ட உத்தமபாளையம் தாலுகா கம்பத்தில் அம்மா உணவும் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தில் பார்த்தோம் என்றால் நேற்று வரை காலை உணவாக தோசை வழங்கப்பட்டு வந்திருந்த சூழலில் பார்த்தோம் என்றால் இன்று காலையில் தோசை தரவில்லை என்று அங்கு உணவருந்தக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். குறிப்பாக இந்த அம்மா உணவகத்தில் இட்லி மற்றும் சாதங்கள் வழங்கப்பட்டு வந்த சூழலில், அதாவது அம்மா உணவகத்தில் அரசு முறைப்படி கொடுக்கப்பட்ட ஜிஓவின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டு வந்த உணவுகளை கொரோனா காலத்தில் அந்த சிறு பொதுமக்களின் வசதிக்காக சிறிது மாற்றம் செய்யப்பட்டு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக அங்கு தோசை வழங்கப்பட்டு வந்திருந்தது. நேற்று வரை அந்த அம்மா உணவு தோசை வழங்கப்பட்டு வந்த சூழலில் இன்று காலையில் பார்த்தோம் என்றால் அங்கு தோசை தரவில்லை என்று அங்கு உணவு அருந்தக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் நியூஸ் தமிழுக்கு. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அந்த அம்மா உணவகத்தில் தற்பொழுது இன்று காலையில் அங்கு இட்லியும் பொங்கல் மட்டுமே கொடுக்கப்பட்டு வந்துள்ளது. இது குறித்து அங்கு கேட்டறிக்கையில் பார்த்தோம் என்றால் ஒரு 5 ஆண்டுகளாக அங்கு இட்லி அவிக்கக்கூடிய அந்த பாத்திரங்களும் மற்றும் அந்த கிரைண்டர்களும் பழுதடைந்து இருப்பதாகவும் அதனை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக சரி செய்து தருவதாகவும் கூறியுள்ளனர். இன்று காலையில் கூட அந்த இட்லி வேக வைப்பதற்காக பாத்திரத்தை வாங்கியுள்ளார்கள். அதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அங்கு உணவருந்தக்கூடிய பொதுமக்கள் கூறுகையில் 5 ஆண்டு காலமாகவே கம்பம் அம்மா உணவகத்தில் தோசை வழங்கப்பட்டு வந்தது. அது எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்த உணவாகவும் இருந்தது. ஆனால் தற்பொழுது வழங்கக்கூடிய பொங்கலுக்கு வெறும் சாம்பார் மட்டுமே இருக்கிறது, சட்னி இல்லை. அதனால் எங்களுக்கு மீண்டும் தோசை வழங்க வேண்டும் என்று கூறுகின்றனர். தொடர்ந்து நேற்று வரை வழங்கப்பட்ட தோசை ஏன் திடீரென்று இன்று நிறுத்தப்பட்டது என்று நகராட்சி அதிகாரியுடன் கேட்கையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டமன்ற உறுப்பினரும் பேசி தோசை வழங்க வேண்டும் என்று கூறியதை மீறி இன்று தோசை வழங்கவில்லை என்று தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் தற்பொழுது அங்கே குற்றம் சுமத்துகின்றனர். ஆனால் இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது நேற்று முன்தினம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா ஆய்வு மேற்கொண்டு அங்கு தோசை சாப்பிட்டுள்ளார். அது தற்பொழுது பேச்சு பொருளாகி வருகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதுமே தோசை அம்மா உணவகத்தில் வழங்கப்பட்டதா என்ற கேள்வியும் கூட ஏற்கப்பட்டு பல்வேறு விதமான விவாதங்களும் நடைபெற்று வரும் சூழலில் இந்த கம்பத்தில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தில் தோசை என்பது கடந்த 5 ஆண்டுகளாகவே பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இதை அங்கு சாப்பிடக்கூடிய பொதுமக்களும் சுற்றுப்புறத்தில் இருந்து மருத்துவமனை அருகில் சாப்பிடக்கூடிய பொதுமக்களும் கூறி வருகின்றனர். அதனால் திடீரென்று இந்த தோசை ஏன் நிற்கப்பட்டது? ஒருவேளை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் சாப்பிட்டதால் தான் இந்த தோசை நிறுத்தப்பட்டதா என்ற கேள்வியும் கூட பொதுமக்கள் எழுப்பி வருகின்றனர். எது எப்படியோ இருந்தாலும் கூட மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மீண்டும் எங்களுக்கு அந்த அம்மா உணவு தோசை வழங்க வேண்டும் என்றும், இந்த தோசை என்பது அப்புறாணி ஏழை எளிய மக்களுக்கு அவர் காலை உணவாக வழங்கப்பட்ட வந்த இந்த ஒரு நிலையை ஏன் நிறுத்தினார்கள் என்று கேள்வி புரியாமல் தமிழக முதல்வருக்கு இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கௌதமி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். இது தொடர்பாக மக்கள் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். இது வரைக்கும் தோசை எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நேற்றுலேருந்து எம்எல்ஏ சாப்பிட்டு போனதுலேருந்து தோசையும் கொடுக்க மாட்டுறாங்க, ஆளுங்கட்சியா அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. உள்ளே போனோம் என்ன சொல்கிறாங்க, தோசை நீங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் எழுதி கொடுத்துட்டு போங்கப்பான்றாங்க. அதை இனிமேல் எங்களுக்கு தோசை பொதுமக்களுக்கு தேவையானதை மட்டும் அவங்க செஞ்சு கொடுக்கணுமே. அம்மா உணவும் திறந்துட்டாங்க பழைய மாதிரி. திறந்ததை திருப்பி ரீனியூல் பண்ணி நல்லபடியாக கொடுக்கணும். ஒரு எம்எல்ஏ சாப்பிட்டு போனதுக்காக தோசை இல்லைண்டா பொதுமக்கள் என்ன செய்வாங்க? அதை நாங்கள் பொதுமக்களாக கேட்குறோம், கட்சிக்காரனாக கேட்கல, பொதுமக்களாக கேட்குறோம். எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணி கொடுங்க இந்த தமிழ்நாடு அரசு.